Okay, so I'm going to just read and share my thoughts and my ideas, what comes in my mind. Recently, நான் என்ன செய்கிறேன்னாக்கா, I'm not really doing preparing materials to share talk. மேடையில் நின்று பேசுகிறவங்க தான் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து மீட்டிங்ஸ்க்கு போகிறவங்களாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் இப்போ மீட்டிங்ஸ் போனாலே ப்ரிப்பேர் பண்ணுறதில்ல. Whatever I studied all my life, whatever I've picked up in my experience with God, whatever the Spirit pours inside me, அதெல்லாம் வச்சு நான் ஆண்டவர் கூடயே ஒரு டயலாக் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு நாளும். யூ நோ தட் ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் அலோன். ஸோ அந்த டைம்லலாம் வந்து ஐ ஜஸ்ட் பிரெயின் ஸ்டார்ம் எவ்ரி திங், லுக்கிங் பேக் இன் டு த வேர்ட் அண்ட் ஆஸ்கிங் வாட் எஃப் ஐ மிஸ்ட். நம்ம எல்லாம் அதான் செய்யணும். வாட் எஃப் வி மிஸ்? பிகாஸ் இஃப் ஐ கிவ் யூ அ ஜிக்ஸா பசில் and if you know how to read the manual and fix it correct, it must be complete. நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஒரு ஃபார்ம் ஆக மாட்டேங்குது. இட்ஸ் நாட் கம்ப்ளீட். த பசில் இஸ் நாட் ஃபிக்ஸ்ட். அப்போ அதை செய்கிறவனுக்கு என்ன வரணும்னா, என்னமோ ஒன்று தவறு என் சிந்தனையில், என்னால் அதை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் வாட்ஸ் ராங் வித் மீ. எம் ஐ ரீடிங் த மேனுவல் ராங்? ஸோ ஐ மஸ்ட் கோ பேக் டு த பிகினிங் அண்ட் ஃபைண்ட் வாட்ஸ் ராங் and then put my hands again to start building what we're supposed to build. So as I look at the condition of the house of God, it is deformed. It's not formed at all. அப்போ அதோட immediate impact எங்கேருந்து வரும்னா, when we have a lack of ability to study his instruction. Because if you study instruction, you must be able to fix. If you cannot study the instruction, you cannot build. Simple. I buy a box of an aeroplane, but it's all broken in pieces. உள்ள manual இருக்கு. Now, if I give it to my grandson, very most important thing, he must know how to read the manual. ஐட்டம்ஸ்லாம் என்ன நம்பர் பண்ணியிருக்கோம், எல்லாமே எது எங்கே வரணும்னு பிக்சர் படலாம். So, it is that simple. If the body of Christ is not forming up according to God's design, that means the workers or the laborers have problem in reading the manual. Foundational error. இப்போ ஃப்ளைட் கிராஷ் பண்ணிச்சு, பைலட்டோட தவறு என்னான்னு கண்டுபிடிக்கணும்னா அது கடைசியாக எங்கே திரும்ப வந்து முடியும்? அந்த த மேனுவல் தட் யூ ஹேவ் எஸ்ஓபி இன் இஸ் ஹேண்ட், அதில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாருன்னு வரும். அவரு உள்ள ஃப்ளைட்குள்ளே கோளாறுனாக்கா அந்த என்ஜினியர்கிட்ட போய் பார்க்கக்குள்ள அவன் டிட் நாட் ஃபாலோ த எஸ்ஓபி புக் அகெயின். ஸோ தேர் வாஸ் ஹி மிஸ் ஒன் பார்ட். அந்த பார்ட் கிராக் பண்ணி உள்ளே லீக் ஆகி பிரச்சனையாகி பர்ஸ் பண்ணி இது நடக்கும். அப்படி தான் நிறையா ரோட்டில் காடி இடையில ஒரு புது மெர்சிடிஸ் பார்த்தேன், பர்ஸ் பண்ணி எரியுது. நான் தாண்டி போகிறேன். இட்ஸ் அ நியூ மாடல், இட்ஸ் மெர்சிடிஸ் பென்ஸ். அதெல்லாம் வந்து 20 வருஷத்துக்கெல்லாம் தலைவலி கொடுக்காம ஓடும் ரோட்டில், சர்வீஸ் பண்ணால் கரெக்டாக. எரியுது அப்படி. த ஃபாதர் அண்ட் சன் குவிக்லி கேம் அவுட் ஃப்ரம் த கார் அண்ட் they ran to the nearby STB. So what is wrong? What is wrong? அப்போனா boils down to the place where நீ எங்கே படித்த, என்ன படித்த, எப்படி படித்த, எல்லாம் படிச்சுட்டேன், அதான் புக்கு இருக்குது, சரி அது உனக்கு எப்படி படிக்கிறங்கிற அந்த முறையை நான் ஹேண்டில் பண்ணோம் அது. ஸோ ஐ மஸ்ட் கோ பேக் டு த புக் அகெயின் டு ஸ்டடி அண்ட் ரீட். ஸோ த ஹவுஸ் ஆஃப் காட் ஹஸ் பீன் deformed. It is not in the original position. What is the reason? The methodology of studying the word is wrong, or we have missed something. இதுதான் என்னோட claim. Because if anyone who say that I sit down, நான் வேதத்தை படிச்சுட்டேன், எனக்கு வேதம் தெரியும் சொன்னா, where is the body ன்னு கேட்பேன். So you don't contradict your own word. Where is the body? இப்போ என்ன கேட்டாக்கா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் பாடி எங்கே, உன் அர்த்தம் பாடினா சர்ச் காங்கிரிகேஷன், என் அர்த்தம் பாடினா என் மைண்ட். How I develop the image of God inside me, providing this body for Him. என்னோட பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். So what am I doing now more? Instead of running about doing ministry, I'm spending a lot of time educating my own mind. Redemption of the fallen mind. Redeeming Adam is redeeming the fallen mind. Redeeming mankind is redemption of the mind of the fallen mind of mankind. Redeeming a marriage
has got to do with redeeming the mind of the marriage, purpose of the marriage. Redeeming a society, redemption of the mind of a society. Because everything begins in this mind, which is the Garden of Eden. Number mind. So everyone who are now working with me, or wherever they are working, we need to put all our tools down. Stop work. On the alarm. Stop. Siren. Stop. Something went wrong in our production side. Production தவறா வருது வெளியில். ஃபேக்ட்ரியில் right, they do production செய்வாங்க. Massive production. Template ஒன்று வைப்பாங்க உள்ள. டெம்ப்ளேட்டை வச்சுட்டாக்க எல்லா டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி தான் வரும். டெம்ப்ளேட்டை வச்சுட்டாங்க ப்ராடக்ட் வந்து வேறு மாதிரி வருது. ப்ராடக்ட் வேறு மாதிரி வந்தால் எங்கே தவறாக இருக்கும்? டெம்ப்ளேட். போய் திருப்பி டெம்ப்ளேட் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க, டெம்ப்ளேட் ராங், எல்லாம் தவறாக வந்துட்டு நிறைய ப்ரொடக்ஷன் வீணாக போச்சு. நிறைய ப்ரொடக்ஷன் cannot யூஸ். நிறைய ப்ரொடக்ஷன் have to be discarded. நிறைய ப்ரொடக்ஷன் will be known as deformed. ஸோ அதெல்லாம் சீப்பாக மாக்கியில் போட்டு விற்றுருவானுங்க, வேறு யூஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம். ஸோ டெம்ப்ளேட் went wrong. For us, the template is the manifested word. The world call him Jesus. The word of God came in the human form. What we saw, what we experienced is the template. Today we can impersonate Jesus, but we cannot manifest the Christ. Jesus came to manifest the Father, Christ. We are imitating Jesus, miracles, signs and wonders, his suffering, his attire, all the miracles, signs and wonders, but we could not manifest the Christ whom he revealed to mankind. So anyone who talks about Jesus to me without not knowing what we're supposed to absorb in him, the Christ that he manifested, the person who's just talking about Jesus works, for me they are laymen. They are laymen. அவங்க தப்பு இல்லை, laymen. ஒரு வீட்டில் வேலை செய்கிற மகனும் வேலை செய்கிற வேலைக்காரனுக்கும் அந்த வீட்டு மகனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மகனும் வேலை செய்வான் அப்பாவுக்கு, மகன் உரிமையில் வேலை செய்வான், வேலைக்காரன் ஊழியத்துக்கு வேலை செய்வான், ஊதியத்துக்கு சம்பளத்துக்கு வேலை செய்வான். வேலைக்காரன் சொன்னது மட்டும் செய்வான், மகன்காரன் அப்பா நினைக்கிறது செய்வான். அவன் வாழ்கிறது வந்து தகப்பனை பிரதிபலிக்க, வேலைக்காரன் ஒரு வேலை சாப்பாடுக்காக, அந்த வேலைன்னா அவன் பிள்ளைங்களை எப்படி சாப்பிட வைப்பான், ஸ்கூலுக்கு அனுப்புவான், அவன் அந்த மென்டாலிட்டியில் இருப்பான். கிறிஸ்தவத்துக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் ரெமினன்ஸ்க்கும் வித்தியாசம் தான். எல்லா அற்புத அடையாளம், மிரிக்கல், சயின்ஸ் அண்ட் வண்டர், எனக்கு என்ன கிடைக்க, எனக்கு என்ன கிடைக்க, என்ன அதுக்கு தான் போகிறாங்க வேலைக்காரங்க, அன்றாட காட்சிங்கெல்லாம். ஆனால் மகன்களும் அப்படி இல்லை. அதான் நம்ம கேட்குறோட்ட, நான் எதாவது தவறிட்டேன், நான் தவறு பண்ணிட்டேன்னா கேட்குறது வேறு, உங்களை புரிஞ்சிக்க எங்கேயாச்சும் ஒரு இடத்த தவறிட்டேனா கேட்குறது வேறு. நம்மளாம் என்ன கூட்டோன்னா, நீங்கள் சொன்னதை எதுவும் நான் மிஸ் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு விளங்கலை, அதனால தான் என் வேலை முடிக்க முடியல. அப்பா நான் தவறு பண்ணிட்டேன்னு சொன்னால் தட்ஸ் ராங் already, பிகாஸ் யூ நோ யுவர் ஃபாதர், யூ ஷுட் நோ யுவர் அப்போ தவறு பண்ணலாமா? முட்டாள் கேட்குற கேள்வி. வளர்ந்தவன் கேட்க மாட்டான், நான் பாவம் செய்யலாமா அப்படி குடிக்கலாமா சர்ச்சில் கேட்குறாங்கன்றது. குடிக்கிறது பாவமா சொல்லுங்கள் பாஸ்டர். ஆக்சுவலி உங்கள்கிட்டலாம் நான் பேசவே கூடாது, வேஸ்டிங் ஆஃப் மை டைம். பிகாஸ் உனக்கு தெரியும் என்ன பதில். கேட்குறது வந்து ஒரு கை குழந்தை இல்லை, ஒரு 3 வயசு பிள்ளை இல்லை, 4 வயசு பிள்ளை இல்லை, கேட்குற வளர்ந்த ஒரு மனுஷன். பாஸ்டர் நம்ம குடிக்கலாமா? குடிக்கக்கூடாதான். குடிக்கிறவங்க குடிக்க வேணாம்னா குடிக்காதுன்னு சொல்லுவேன். அது என்னோட சப்ஜெக்டில். ஏன்னா நல்ல ஒரு போலீஸ்காரன்ட்ட போய் லஞ்சம் வாங்கலாமா வாங்கக்கூடாதான்னு கேட்டால் என்ன செய்வான்? அவனுக்கு தெரியும் சட்டம் என்னன்னு தெரியும். சட்டம் தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி சபையில் வந்து கேள்வி கேட்குறாங்க. கிறிஸ்தவங்க குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, விவகாரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா, இது உலகத்தானோட சேர்ந்து ஊழியர் செய்யலாம், பிஸ்னஸ் செய்யலாமா செய்யக்கூடாதா, இது தவறா அது தப்பா பாவமா. அப்போ அவங்க மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா விளங்குது. இம்மெச்சூரிட்டி. ஒன்றுன்னு சொன்னால் வார்த்தை இல்லாதவங்க, பாஸ்தரை நம்பி வாழ்கிற கூட்டம். பாஸ்தர் என்ன சொல்கிறாரோ அவங்களுக்கு தான் தெய்வ வாக்கு. தெய்வத்தோட வார்த்தை அவங்க தேடலை. தெய்வ வார்த்தை தேடாதவங்க இப்படி தான் இருப்பாங்க, foolish people. So we are not part of them. We are not part of them.
we need to be an intellectual generation of Christ, in Christ. Because if you have Christ, your mind operates in the brilliance of who God is. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். Love these words. We cannot behave foolishly, loosely. That's why I keep away from unnecessary conversation or communication with people. People talk to me, I keep quiet, I'm very silent. Foolish talk. Christians are talking to me, good people, I know. They are good people. Christians சொல்லக்குள்ள கெட்டவங்கன்னு சொல்ல, அவங்களோட வளர்ச்சி, அவங்க இந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்க என்கிட்ட. இப்போ நீங்கள் கீழே நின்றுட்டு இங்கேருந்து என்கிட்ட பேசுகிறாங்க, நான் மேலே இப்படி உட்காந்துருக்கேன். நான் என்னை ஏற்றி அவங்கள கீழே இருக்கல, அவங்க பேசுகிற மேட்டர் நான் சொல்கிறேன். இது ரொம்ப பழைய விஷயம். ஒரு ஒரு குழந்தை பேசுகிற பாஷை அவங்க என்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ நீ வந்து நீங்கள் வந்து ஏன் இப்படி இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் இப்படி அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணணும், ஒன்று எதுவும் தப்பு பண்ணிங்கன்னா ஆண்டோட போய் அப்ரூவ் ஆகணும் என்று சொல்கிறாங்க. நீங்கள் போய் இதை செய்யுங்க, நீங்கள் போய் அதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணுங்க, இது கேளுங்க, ஆண்டோர் காலை பிடிங்க, கையை பிடிங்கன்னு சொல்கிறாங்க. இந்த வார்த்தைலாம் எனக்கு வந்து ரொம்ப எலிமெண்ட்ரி வேர்ட், இன்ஃபன்ட் லாங்குவேஜ். Where God picks a man or a woman chosen by God, He will put them through the fire. People don't want to understand. கஷ்டம் வந்தாலே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் நீ ஏதோ பாவம் செஞ்சிட்ட, நீ ஏதோ பாவம் செஞ்சிட்ட, அதுக்கு பரிகாரத்தை தேடுன்னு சொல்கிறாங்க. அதுவும் இருக்குது. அதுவும் பாவம் செஞ்சவங்க ஆண்டோட கிருபை விட்டு விலகிடுவாங்க, நியாய தீர்ப்பு வரும். அதுவும் ஒரு லெவல். இன்னொரு லெவல் இருக்குது, வார்த்தையிலே வாழக்குள்ளேயும் நெருப்புக்குள்ளே போட்டு வாட்டுறது. எல்லாத்தையும் இருக்கிறதெல்லாம் பறிச்சுட்டு ஹோல்ட் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்ப்பார். வேடிக்கை பார்த்துட்டு எடுத்த விட 10 மடங்காக திருப்பி கொடுப்பாரு. கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார். அப்புறம் எடுத்து டெஸ்ட் பண்ணுவார், கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார். யார் தெரியுமா? தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. எல்லாம் சொந்தம் பந்தம் எல்லாமே விட்டு போகிற மாதிரி ஆக்கிடுவார், அனாதையாக ஆக்கிடுவார். அனாதையாக ஆக்கக்குள்ள அங்கே ஒரு பாடம் கற்றுக் கொடுப்பாரு. நான் தான் அவனுக்கு எல்லாம்னு சொல்லி கொடுப்பாரு. பூமியில் நான் அனாதையாக இருக்கக்குள்ள பரலோகத்தில் எல்லாம் நிறைந்த ஒருத்தனை, பரலோக பார்வையில் ஒரு இடத்த சொல்ல, according to the heavenly design, I am complete, even though I have nothing in the earth. அது ஒரு மென்டாலிட்டி. அப்போ பூமியில் எல்லாம் இருக்கு, எனக்கு தெரியும், ஆனால் எதுவும் எனக்கு தேவையில்லை, ஏன்னா நான் முழுமை அடைஞ்சிட்டேன். விளங்குதா? அப்புறம் அதாவது எல்லாத்தையும் நான் சொன்ன எல்லாத்தையும் எடுத்துருவார், அப்புறம் எல்லாத்தையும் கொடுப்பாரு. பூமியில் இருக்கிற காரியம் எல்லாம் கொடுத்துட்டு நம்ம ஆவியில் உள்ள காரியங்களை நாடுறவங்களாம் எப்படி வரும்னு பார்ப்பார், டெஸ்ட் பண்ணுவார். ஏன்னா இதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை. அதான் நான் எப்போ சொன்னேன், எவ்வளோ வருமானம் வந்தாலும், எவ்வளோ கோடி கோடியாக பணம் வந்தாலும், அதை செய்ய வேண்டிய செஞ்சு எடுத்துகிட்டு நான் ஒரு மனுஷனுக்கு வேண்டிய ஊதியத்தை எடுத்துகிட்டு நான் வாழ கற்றுக்கு. ஆசாரியன் மாதிரி, டெம்பிளில் இருக்கிற ப்ரீஸ்ட் மாதிரி. What is the guys, the temple we call? Levites. ஆசாரியன். ஆலயத்துக்கு வரக்கூடிய கடவுளுக்கு படைக்கக்கூடிய சாப்பாடில் ஒரு 10% ஒரு பங்கு அவன் எடுத்து அவன் அதில் தான் வாழ கற்றுக்கணுமா. நான் அப்படி இருக்க தான் ஆசை எனக்கு. அதுதான் ஆண்டோட சித்தம். அதை தான் நம்ம போட்டு வாட்டி எடுக்கிறாரு. நீ எதை ஆசைப்படுறேன்னு கேட்குறாரு. அப்போ இந்த மென்டாலிட்டி எல்லாம் நான் டீல் பண்ணி ஆகணும் நம்ம. அப்போ இதெல்லாம் தவறினாக்கா நான் வேதத்தை சரியாக தானிக்கல, வாசிக்கல, புரிஞ்சிக்கல. இன்றைக்கி நிறைய உறவுகள் ஏன் இன்றைக்கி அது சீர்கெட்டு போய் இருக்குன்னா, நம்மளுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் விளங்கலை. ஏன் விளங்கலைன்னா, we never study properly. We never understood relationship. Relationship is a very, it's not a human-centric word, it's a spiritual word. Because one who know how to relate with the unseen will be an expert in the natural relationship. கண்ணுக்கு தெரியாத இந்த தேவனோட ரிலேட் பண்ண தெரிஞ்சவன் கண்ணுக்கு தெரிஞ்சவங்க கூட அழகாக ரிலேட் பண்ணுவான். You understand? It's very deep. Because our training is there. Adam was in the garden of, in the cool of the day, Ruah. In the cool of the day, ஆண்டவர் விசிபிளாக அவன் மண்ணுக்கு வரல, ஒரு உருவமாக அவன் கூட இல்லை. அவர் அங்கே இருக்கிறாருன்னு அவனால் உணர முடிஞ்சிச்சு. அந்த அனுபவத்தில் தான் ஆண்டவரோட நடந்தான் ஆதாம். இன்னைக்கு நம்ம அப்படி நடக்க முடியல, நம்மளால முடியல. அப்போ அவனுக்கு வேற ஒன்றுமே இல்லைங்க. அவன் ஃபோக்கஸ் எல்லாம் அவர் மேலே தான் இருந்துச்சு. காத்திருப்பான், எங்கே காணும், மணி ஆயிடுச்சு,
எங்கே அவர் ஒன்றும் காணும்னு சொல்லி காத்திருப்போம். இது என்னோட பிக்சர். அப்படி இருந்துச்சு அவனோட தேவை. உலகத்தில் எல்லாமே இருந்துச்சு, உலகம் இல்லை பூமியில் எல்லாமே இருந்தது. சாப்பாடு, மரம், செடி, மிருகம், அழகு எல்லாம் ஒரு மனுஷனை ரசிக்கும். எல்லாம் ஸோ பியூட்டிஃபுல். காட் கிரியேட்டட் எவ்ரி திங் ஸோ அது எல்லாத்தையும் அனுபவிக்கிற இடத்துல அவனுக்கு அது எது மேலேயும் நாட்டம் இல்லை, ஆண்டவர் மேலே மட்டும் தான் நாட்டம் இருந்துச்சு. அப்புறம் தான் ஆண்டவர் பரிச்சையை வைக்கிறாரு. 2 ரீசன். ஏவாளை படைச்சது அவர் ஆதாம்குள்ளே வைக்கக்கூடிய காரியங்கள் முழுமை அடையக்கூடிய இடம்தான் ஏவாள். ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்குற சகல தரிசனம், காரியம், பொறுப்பையும் அது முழுமை அடையக்கூடிய இடம்தான் ஏவாள். ஒரு ஒரு ஹெல்ப்பர், ஒரு துணைவி, ஒரு பார்ட்னர், அந்த மாதிரி. அதுக்கு தான் வச்சது. அவனுக்கு என்ன ஆச்சுனாக்கா, he took his eye off from God and start focusing on her. தப்பு இல்லை, because now he become the God to Eve. How God was with Adam, Adam was now spending time with Eve, every day looking for her. God was looking for us, and then he start looking for her. He forgot God would come and look for him. So when God came, I presume lah, when God came, he wasn't there. God wasn't there. Adam wasn't there, because he's busy focusing on ministry, busy focusing on that woman, very vibrantly building what he learned from God. He missed the mark. அதான் அமர்த்தியானா அதான் sin, பாவம். ஆதாம் செஞ்ச பாவம், தகப்பனை இழந்துட்டான், மறந்துட்டான். இது வந்து கனியை சாப்பிட்டு வயலேஷன் பண்ண பிறகு இல்லை, அவன் ஆரம்பிச்சிட்டான். அவரோட நேரத்தை செலவழிக்காம இங்கே போக ஆரம்பிச்சிட்டான். இல்லைன்னா ஏவாள் வந்து பேசினப்ப ஆதாம் என்ன செஞ்சிருப்பாருன்னா, சபிச்சிருப்பார், ஏவாளை கண்டிச்சிருப்பார், மன திரும்புன்னு சொல்லியிருப்பார். எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டேன், என் தகப்போட வார்த்தையை நீ மீறிட்டேன்னு சொல்லியிருப்பார். அவளை கண்டிச்சுட்டு தகப்பட்ட போய் மன்றாடி இருப்பார், ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்பான்னு கேட்டிருப்பார். அப்படிப்பட்ட சபை, அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தான் நீங்கள் ஆண்டவர் தேடுறாரு. யூ டோன்ட் கண்டோன் with all this stuff. So Adam did not do that. Adam blamed God. நீங்கள் கொடுத்தது தானே, எனக்கு ஒழுங்காக என்ன இருக்கு. ஸோ அங்கே தான் ஆண்டவர் பார்த்தாரு மனுஷனோட டிஃபெக்ட். ஸோ இவெல்லாம் இனிமேல் என் பக்கத்தில் இருக்க முடியாது சொல்லிட்டு தூரமாக கொண்டு போய் வச்சு அவன் மனம் திரும்பி வரத்துக்கு வேண்டிய சகல காரியத்தை செய்தார். ஏன்னா அவனாக மனம் திரும்பணும், ஆண்டவரோட மனம் திரும்ப வைக்கக்கூடாது. அதனால தான் இன்றைக்கும் நம்ம கஷ்டப்படக்குள்ள ஆண்டோட உதவி உடனே வராது. அதில் நீ என்ன பாடம் கற்றுக்கிட்ட, நீ கற்றுக்கிட்ட பாடம் தான் உன்னை வெளியே கொண்டு வரும். கரெக்டாக இல்லையா? நான் கற்றுக்கிட்ட பாடம் தான் என் பிரச்சனையை வெளியே கொண்டு வரும். அது மட்டும் இல்லை, ஆண்டோட கிருபையாக எனக்கு, நான் என்ன எடுத்துக்கிட்டாக்கா, நான் கற்றுக்கிட்ட பாடமோ அவர் கிருபை வந்து வேலை செய்யும். நான் கற்றுக்கிட்டப்பா ஒரு பாடம் மன்னிச்சிருக்கேன்னு சொன்னால் அங்கேருந்து எனக்கு அவரோட கிருபை வந்து இறங்கும். எப்படி வரும்னு மிரிக்கல் ஸ்டோரிஸ், அவ்வளோ ஸ்டோரி வச்சுருக்கேன். How God has saved me from all these miseries that I go through in my path of learning. So we have missed a lot of stuff in reading. We have to go back to Adam. We need to study what was the heart of God for Adam. Adam சொல்லிட்டானாக்கா Eve is involved. Don't சரி, என்ன ஏவாளை பற்றி பேச மாட்டேங்கிறாரு. இல்லை, ஆடமை சரியாக்குனா ஏவாள் சரியாயிடுவா. ஆடாம் சொல்கிறேன், ஓ ஆடம், காட்ஸ் ஃபர்ஸ்ட் டெம்ப்ளேட். ஸோ அந்த மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா டெம்ப்ளேட் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ தான் இந்த வார்த்தைகள்லாம் நமக்கு கொடுக்கப்படுச்சு வேதத்தில். டெம்பிள், டேபர்னேக்கல், இது எல்லாம் வந்து இந்த டெம்ப்ளேட்லேருந்து வருது. உதாரணம் கொடுக்குறாரு நமக்கு, இப்படி தான் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும். அதான் இயேசு வந்து அவர் பாடங்கள் எல்லாம் சொல்கிறாரு, லைக் த கிங்டம் ஆஃப் காட், லைக் அண்ட் திஸ், லைக் அண்ட் தட், லைக் திஸ், லைக் தட், த கிங்டம் ஆஃப் காட் லைக் திஸ் அப்படிங்கிறாரு. லைக் உதாரணம் காட்டிக்கிட்டே இருக்கார் டெம்ப்ளேட் நமக்கு. ஸோ வி நீட் டு கோ பேக் டு தி எலிமெண்ட்ரி and read and give God what He asks precisely, whether it comforts you or it causes irritation.
to you. You got to discipline ourselves. We have to discipline ourselves to give what He asked for. Because that's why He designed and built us. There's no other reason. So I'm just going to read Samuel. I've done this before, but I'm going to do the whole book of Samuel for my own development. Because I think I missed so much of matters in the book of Samuel, chapter 1. Book of Samuel, 1 Samuel, sorry. 1 Samuel ஃபுல்லாக படிக்க சொல்லியிருக்காரு, ஏவுறாரு, என் ஹார்ட்டை ப்ரெஸ் பண்ணுறாரு. ஸோ நான் படிச்சிருக்கேன், இதை போதிச்சிருக்கேன், ஆனால் திருப்பி பாருங்கிறாரு. ஸோ whenever I share something, ஆக்சுவலி இது என்னோட பாடம், எனக்குரிய பாடம், என்ன டெவலப் பண்ணிக்க. பட் நான் ஏன் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, it might help you, it might also touch your life. Because the method of reading the Word of God, you got to read like a blind person. I've shared with you all many times. A blind person doesn't read with his eyes. A blind person reads with his mind. Because when he touch the dots on the book, a blind person book, all dots, he have to now think, he have to use his mind to see. He cannot use the eyes to see. If you want to relate with God, now it's not a relationship, we must learn to relate with Him using the power of your mind. It's not imagination. It's not imagination. Take imagination out. கற்பனை அல்லது. Your mind is a tool to touch divine matters. நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, நல்ல கொழுன்னு எரியிற சாக்கோலை கையில் தூக்க முடியுமா? முடியாது, கை வந்து போயிடும். So you can't use your natural abilities, skills and experience to touch divine matter. You got to use the mind of Christ which He gave us. அந்த மைண்டை யூஸ் பண்ணோம். மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்னா எப்படி பார்த்து சொல்கிறீங்க? வார்த்தையில் வாழுறவனுக்கு அந்த மைண்ட் இருக்கும், அந்த டூல் கொடுக்கப்படும். வார்த்தையை நேசிக்கிறவனுக்கு அந்த ஒரு எதிர்பார்ப்போடு என்ன செய்யணும்னா, we have to touch the divine matters of God. So the first level of our Christian life only gave us access to love the Word of God. Fantastic. எனக்கு அது போதும். If people are falling in love with the Word of God, people believe in the Word of God, people love the Word of God, it's the first level. Now we are in the stage of going into the depth of His intention in the Word of God. அவர் என்ன சொல்ல நினைச்சாரு? What was in the mind of Christ? What was the mind? What was in the mind? Intention படிக்கிறோம். அதனால் நான் வேதத்தை வாசிக்கிற அந்த முறை மாறிடுச்சு. ஸோ என்ன நடந்ததுன்னா, எனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனி. நான் பார்க்கக்குள்ள கவனி, கூர்ந்து கவனிக்கக்குள்ள ஒவ்வொரு வார்த்தையை முன்னுக்கு உடையும், இப்படி உடஞ்சி உள்ளேருந்து வேற செடி மாதிரி வரும், வேற படம் வரும் வெளியில். அப்போ அவர் சொன்ன வார்த்தைக்கும் அவர் இதயத்தில் இருந்த ரெண்டுமே கான்ட்ரவர்ஷியலாக இருக்காது, டிஃபர் பண்ணும். ஏன்னா நம்ம கற்றுக்கிட்டது காரியங்கள் பார்த்ததெல்லாம் கர்த்தர் இல்லாத ஒரு உலகத்தை நம்ம கற்றுக்கிட்டோம். உளுந்து போன fallen world. We learn everything from the fallen world. Now the AI kingdom can give you a God of your desire. The AI can now give you Bible or a character எடுத்து சாமுவேல், ப்ராஃபட் சாமுவேல் எப்படி இருப்பார்னா, அதை சாமுவேலை கிரியேட் பண்ணி அவர் கதையெல்லாம் உண்டாக்கி அதோட பெர்ஸ்பெக்டிவில் நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துரும். இப்போ அதை எடுத்து ஒருத்தர் பைபிள் ஸ்கூலில் டீச் பண்ணால் என்ன ஆகும்? That is the Samuel of the knowledge according to AI, not according to the Spirit of God. See, we need to be very careful now. அப்படியே லெஜிட்டாக இருக்கும். யூடியூப்பில் நிறையா வெளியாயிருச்சு. அப்படியே அந்த உருவதுங்களாம் வச்சு அந்த அப்படியே மேக் யூ ஃபீல் கடவுள் தான் அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு நிறையா adulterated materials are in the social media platform pertaining to the 66 book. The 66 book we are reading also have been corrupted during the translation. ஸோ அப்போ எப்படி எதாவது படிக்கிறது? கிங் ஜேம்ஸ் எடிஷன் படிங்க, அதுதான் சுத்தம். ரீசன்ட்லி நியூஸ் வந்துருக்கு, கிங் ஜேம்ஸ் who did the book is a gay.
firm gay believer. He did that because he wanted to control that particular Christian world. யாரை பற்றியும் அப்போ எப்படி ஆண்டவர் சிரிச்சுக்கிட்டு தான் உட்காந்துருக்காரு. ஏன் தெரியுமா? இங்கே தான் நம்ம நிற்கிறோம். பிகாஸ் வி பிலீவ் இன் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். ஜீசஸ் அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சொல்லி கொடுத்ததெல்லாம் கற்றுக்கிட்டு எல்லாம் ரெடியாக இருக்கானுங்க. பட் டோன்ட் கோங்கிறாரு. டோன்ட் கோ. நான் சொல்லி கொடுத்த காரியங்களை முழுமைப்படுத்தி உங்களுக்கு அதை அஃபர்ம் பண்ணக்கூடியவர் வராருன்னு. Now what we have to learn is how to discern the Spirit of God. My whole ministry now is to introduce the Spirit of Christ or Spirit of God. The Christian world call him Holy Spirit. நான் ஹோலி ஸ்பிரிட் சொன்னாலே எல்லாம் ஒரு பெரிய வெளிச்சம் வந்து நம்மளை போட்டு அப்படி போயிடும். ஸோ ஐ டோன்ட் யூஸ் தட் வேர்ட் ரெடி. ஹீ இஸ் ஹோலி. நான் அதை சொல்லாமல் இருக்கலாம் நான் பாவம் செய்கிறேன்னு அர்த்தம் இல்லை. பட் ஐ டோன்ட் யூஸ் த வேர்ட் ஹோலி ஸ்பிரிட். ஐ வாண்ட் டு கால் ஹிம் த ஸ்பிரிட் ஆஃப் த இன்ஃபினிட் காட். அவரோட குணாதிசயத்தை பற்றி பேசுகிறேன். அவரோட நடத்த பழக்க வழக்கங்கள், அவருக்குள்ளே இருக்கிற தன்மை, அதை குறித்து பேசுகிறேன். ஸோ when you study the word, இல்லை இந்த வருஷத்தை எப்படி போட்டிருக்கு, அந்த வருஷம் எப்படி போட்டிருக்கு, இந்த வருஷத்தில் இருக்கிற அந்த ஸ்பிரிட்டும் அந்த ஸ்பிரிட்டும் ஒன்றா ஒர்க் பண்ணும். டிஃபைனிங் வாட் யூ நோ ஆர் எக்ஸ்போசிங் த நேச்சர் ஆஃப் காட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அபவுட் த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட். ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் அபவுட் த பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ். இவர் அப்படி சொன்னார், அவர் இப்படி சொல்லியிருக்காரு, இல்லை இப்படி தான் அப்போஸ்தலர் இங்கே வந்து இப்படி பேசியிருக்காங்க. இவங்க பேசுகிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப புத்திசாலி நினைப்பாங்க. நிறையா என்ன யூஸ் பண்ண ஜார்கன்ஸ், they use words. I'm not interested. Show me the spirit of my Father. So that's why this place I'm telling you, whoever is sitting in me, நான் சொல்கிறேன், you are very safe. Because I bring you into the spiritual dimension to hear what your Father says. Not even my voice. To hear what he says. So I will read this. Okay, இன்னொரு 20-30 minutes. I just read. I don't even know what he's going to do now. So எல்லாம் life witness. நீங்கள் பாருங்கள் what will happen, what he does. 1 Samuel chapter 1. Now there was a certain man from Ramathaim Zophim, from the hill country of Ephraim. Ramathaim, it's a high place, position. Ramathaim na high place, high position. That means speaks about sight. Zophim, watches. உன்னதமான உயரமான இடத்துல நின்று தெளிவாக எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய இடம் தான் அந்த பேரோட அர்த்தம். அப்போ now there was a certain man from Ramathaim Zophim. அர்த்தம்னா there was a man who had the capacity to see from the higher level. This is how we break. From the hill country of Ephraim. Fruitfulness. அந்த மனுஷனை பற்றி பேசுகிறாங்க. From the hill country of Ephraim. So a certain man from that vantage location, from the hill country of Ephraim, fruitfulness. Apana, the man is not an ordinary man, chosen by God. Alright. And his name was Elkanah. His name was Elkanah. Appa, very important in the book of Samuel is this man called Elkanah and his seed that he carries. The seed has given him the power to stand in high places, to watch over and to bear fruits. அந்த மேனோட ஸ்டேட்டஸ் யாரும் அதை பற்றி பேசுறது இல்லை, என் வளர்ச்சியில் சொல்லி கொடுத்ததும் இல்லை. எல்லாரும் ஆனா 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 கண்ணீரை போல, ஆனா இது இப்படி, ஆனா அப்படி, ஆனா இப்படி, ஆனா இல்லைனா அப்படி, ஆனா கதையை வச்சு ஒப்பாரி வச்சு பாட்டு பாடி எல்லாம் பேசிட்டாங்க. நான் I want to reveal what was the strategy and which are the key angle point. So நல்லா take note பண்ணுங்க. Elkanah meaning God has possessed, God has obtained. Now it makes sense. God has chosen this man and placed him in high place to bear fruits. Fruit speaks about God's nature. That means ஒரு வம்சத்தை உருவாக்கணும் அவரோட சுவாபத்தில்.
விளங்குதா? That means God has obtained Elkanah. God has, that means he doesn't belong to him himself. He belongs to God. ஆண்டு சொல்றாரு, அது என்னோட, it's mine. Don't touch. இப்போ நம்ம கூட அப்படி இருக்கலாம். You can be an Elkanah of God. Now you see what problem Elkanah is going through. இதெல்லாம் now will make sense. Elkanah son of Jeroham, son of Elihu, son of Tohu. இந்த பேர்லாம் சொல்கிறல புன்னால் அதோட பேட்டர்ன் இருக்கும். So you can unpack. Son of Zuph and Ephraimite. Ephraimite கனி கொடுக்கக்கூடிய ஒரு வம்சம், இல்லை ஒரு நிலை, இல்லைன்னா ஒரு இடம். Ephraim. He had 2 wives. The name of one was Hannah and the name of other was Peninnah. And Peninnah had children, but Hannah had no children. So in the modern காலத்தில் some churches dare not touch this because we don't believe in men having 2 wives. அப்போ சபையில் கேள்வி, எப்படி பாஸ்டர் நீங்கள் முடியாது சொல்கிறீங்க, இங்கே எப்படி சாமுவேல் அன்றைக்கி வேதத்தில் நீங்கள் சாமுவேலை பற்றி பேசுகிறீங்க, சாமுவேலோட அப்பா வந்து அல்கானாவுக்கு 2 மனைவி இருந்துச்சு எப்படின்னு கேட்பாங்க. ஸோ இவங்க தான் லேமேன், வேதத்தில் அனுபவம் இல்லாதவங்க, தேவனோட ஆவி கூட அனுபவம் இல்லாதவங்க, குழந்தைங்க. அவங்க கேள்வி கேட்கக்குள்ள எனக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இட்ஸ் a beautiful subject. Now this is not about a man having 2 wives. இது வந்து a picture. பழைய ஏற்பாடு எல்லாமே நம்மளுக்கு பாடம், நிழல். அப்போ இந்த 2 மனைவிங்கிற அர்த்தம் என்ன? மனைவினா என்ன? நான் கவுன்சிலிங் பண்ணக்குள்ள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ப்ராப்ளம் வந்தாக்கா, ஓ மை ஒய்ஃப் அப்படி சொன்னாக்கா நான் கேட்குற கீழே டிஃபைன் ஒய்ஃப். I ask the men, define the word wife. Most of them cannot define. Wife-na யாரு? பொண்டாட்டி. என் அடுத்த வம்சம் சுமக்கணும், பிள்ளை பற்றி கொடுக்கணும், வீடு சுத்தம் பண்ணணும், என்னை பார்த்துக்கணும், வீட்டு வேலை செய்யணும், இது செய்யணும், அதை செய்யணும். சில பேர் ரொம்ப ஹாயாக பேசுவாங்க, சில பேர் மட்டமாக பேசுவாங்க. ஸோ அதுதான் விமன் கொடுத்த ஸ்டேட்டஸ். ஒய்ஃப்னு சொன்னால் நம்ம மைண்டில் உமன் வராங்க. ஒய்ஃப்ங்கிற வார்த்தையோட ஒரிஜினல் வேர்ட் ஃபீமேல், நோ ஜெண்டர், மேலோ ஃபீமேல் இல்லை. ஒய்ஃப் இஸ் அன் ஆப்ரேஷன், ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஹஸ்பண்ட்னா அது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இஃப் ஐ டோன்ட் டீச் தீஸ், தென் எல்லாமே ராங் ஆயிரும். ஸோ த ஸ்பிரிச்சுவல் கான்டெக்ட் டு காட், if you go and tell God about wife, God's mind வந்து it's an operation I fixed in the earth to provide this அப்படி சொல்லுவார். I fixed the aircon in the room so they provide cool air to keep you comfortable. According to the human mind, a wife is like aircon அப்படி சொல்லிடுவான். அவள் வீடு சுத்தமாக வச்சுக்கணும், வீடு குளுமையாக வச்சுக்கணுங்கிறான். அவ்வளோ ரோபோட்டிக் ஒரு மெக்கானிக்கல் பார்ட்டாக பார்க்குறாங்க, ஒரு எக்யூப்மெண்ட்டாக பார்க்குறாங்க. பிகாஸ் ஹியூமன் மைண்ட் ஹஸ் ஃபாலன் ஃப்ரம் ஹையர் திங்ஸ். ஆனால் ஆண்டு விமன் ஒய்ஃப்னு சொன்னாக்கா அது ஒரு உன்னதமான ஒரு ஆயுதம், ஓ வி கேன் சே அன் ஆப்ரேஷன். அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட். ஸோ போக போக உங்களுக்கு when I go through you will understand. So this guy who have been chosen, handpicked by God, who has certain gifting and blessing, had 2 wives. How he had 2 women, we don't know, we don't need to know. So the name of one was Hannah. Hannah favored one. Favored naka actually என்ன அர்த்தம்னா basically எல்கனாவுக்குன்னு தேர்ந்தெடுக்கப்பட்டவன். எல்கனாவை ஆண்டு தேர்ந்தெடுத்தால சொன்னால அவர் பேரில் இருக்கிற சில விஷயங்கள், உன்னதமான இடத்துல இருந்து பார்க்கக்கூடியவர். என்னத்தை பார்க்கக்கூடியவர்? ஆண்டவர் என்னத்தை செய்கிறாரோ எண்ணத்தின் பிரகாரமாக புரிஞ்சிக்கக்கூடிய தன்மையும் அந்த விஷயத்தில் பெருகிறது. அண்ட் மல்டிப்ளை ஹையர். அப்புறம் அப்போனா அவன்தான் அவரோட மிஷன், அவன்தான். அப்போ அவனுக்கு ஏற்ற ஒரு ஸ்ரீயை ஆண்டவர் சூஸ் பண்ணுறாரு. அவள் பேர் ஹானானா, சோசன், ஃபேவர்ட் ஒன். கரெக்ட், ஃபேவர்ட் ஒன். ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் சொல்ல முடியும். அண்ட் த நேம் ஆஃப் பினைனா
ஒரு அர்த்தம் வந்து கான்ட்ராக்ஷன்னு போட்டிருக்கு, அப்புறம் ஜூவல் போட்டிருக்கு, வித்தியாசமான நகை அலங்காரம், எல்லாம் நேச்சுரலான விஷயம். ஆனால் அந்த வேர்ட் கான்ட்ராக்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா இட் ஸ்பீக்ஸ் அபவுட் நேச்சுரல் லேபர், சரீரபூர்வமான சன்னதியை கொண்டு வரவ, அப்போ தான் வேலைச்சி. ஆனால் அவளோட ஆண்டவர் ஏன் கட்டிட்டார்னா, அவள் ஆவிக்குரிய காரியங்களை பிரசவமாகி பெக்கக்கூடியவன். Hannah is to be pregnated with the spiritual matters of God and to conceive and to give birth. So அவன் என்ன செஞ்சானா, நம்ம படிக்கக்குள்ள I'm just quickly run through. I think most of you know this subject, what she go through, what she was, the challenges with Penina. She will mock her, she will do all that stuff. ஹானா வந்து கடவுள்கிட்ட போய் உட்காந்து ஆலயத்தில் அழுகுறா. என்ன அழுகுறான்னா, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுங்க. ஏன்னா அந்த காலத்தில் வந்து பிள்ளை சுமக்க முடியலன்னா மலடினா சாபம், குடும்பத்துக்கு சாபம். நான் இன்றைக்கி சொல்கிறேன், ஆவிக்குரிய காரியங்களை சுமந்து பெக்க முடியலன்னா நேச்சுரலாக உனக்கு 20,000 பிள்ளைங்க இருந்தாலும் நீ சபிக்கப்பட்டவன் தான், சபிக்கப்பட்டவன். You can have natural birth of 20,000-30,000 people in your church. You are still a barren when you can't give birth to a spiritual one. Those who can access in the spirit. So இதான் ஹேனாக்கும் பென்னாக்கும் வித்தியாசம். So now you will, I just giving you at the same time. இதெல்லாம் படிச்சுட்டு தான் அதெல்லாம் சொல்லுவோம். Now I tell. So at least the framework is there. Hannah represents spiritual matters. Her job God has chosen. Because இது not about Hannah. This book is not about Hannah. It's about Elkanah. Elkanah தான் carry the seed of a divine generation. பூமி ஆளக்கூடிய, ஆண்டோட ராஜ்யத்தை கொண்டு வரக்கூடிய அந்த வம்சத்தோட விதை வந்து அல்கனாக்குள்ள இருக்கு. அல்கனாவோட கதையை போய் எடுத்து படிச்சிங்கன்னா இன்னும் ஷாக் ஆயிடுவீங்க. அவன் வரலாறு, how அவன் சிறு வயசில் God chose him, God raised him and placed the seed in him. And when God placed the seed in a man, God have to preserve and protect the man. He will do that. So this is not exactly about Hannah. This is about Elkanah. என்னோட கன்க்ளூஷன். ஸோ அவனுக்கு 2 மனைவி, ஒருத்தி ஆவிக்குரிய காரியங்களை சுமக்கக்கூடியவ, இன்னொருத்தி சரீரபூர்வமான காரியங்களை சுமக்கக்கூடியவ, நேச்சுரல் ஓ கார்னல் கூட சொல்லலாம். Now this man would go up from his city yearly to worship and sacrifice to the Lord of hosts in Shiloh, and two sons of Eli is the temple priest, Hophni and Phinehas, were priests to the Lord there. ஸோ இன்னொரு முக்கியமான கேரக்டர் இந்த புக்கில் ஈலாய்ங்கிற தீர்க்கதரிசி, ஆண்டவருடைய தீர்க்கதரிசி. அவருக்கு 2 பிள்ளைங்க இருக்காங்க, ஒப்னி அண்ட் பினேஹாஸ். were priests in the Lord there. When the day came that Elkanah sacrificed, he would give portions to Peninnah, his wife, and to all her sons and her daughter. பினேனாக்கு அவ்வளோ பிள்ளைங்க. But to Hannah he would give a double portion, for he loved Hannah, but the Lord had closed her womb. So you get the picture. அவங்க ஆலயத்தில் போய் வருஷம் போய் அவர் sacrifice செலுத்தக்குள்ள ஈலா அந்த டெம்பிள் ப்ரீஸ்ட் வந்து என்ன செய்வார்னா, பினேயாஸ்க்கு அவர் பிள்ளைங்க வம்சல் எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடுத்துட்டு ஹானாக்கிட்ட அவர்கள் ஆனால் ஒருத்தி தானே, ஆனால் இருந்தாலும் அவளுக்கு கொடுத்ததோட ரெட்டிப்பாக கொடுப்பாராம். அந்த பலி கொடுத்த காரியங்கள்லாம், சாப்பாடு, அர்ச்சனைக்கு வச்ச காரியங்கள் சொல்லலாம். ஸோ பட் டு ஹானா he would also give double portion, for he loved Hannah, but the Lord has closed the womb. So what womb are we talking about? There's 2 levels of womb. One is the natural womb. The natural womb that God gave us is to speak about the spiritual womb. Spiritual womb. Because there's always 2 levels of we will conceive, கற்பம் தரிக்கிறது. 2 லெவல் இருக்குது. ஒன்று சரீரபூர்வமானது, ஒன்று ஆவிக்குரிய காரியம். அப்போ இங்கே வந்து என்ன, the Lord has closed the womb. He closed the natural womb.
Because God's mandate from Hannah was not about giving birth in the natural. But we'll hear her cry. Our flashலேருந்து பேசுவோம் ஆண்டவர்கிட்ட. Now we're going to look at Hannah's issue, how she will repent, how she will change the cry. Okay? 6. So close a womb. Her rival யாரும் இல்லை, Peninnah. However, would provoke her bitterly to irritate her, because the Lord has closed her womb. Now, what is this about? Isn't this happening right now? The natural womb, the woman of the natural womb, boasting arrogantly to the spiritual womb, that you have nothing. What do you have? Look at us. Look at us. Because seeing in the natural. So that is the war between the spirit-filled church or the body or temple and the natural temple. We have now, people are skillful in building the natural temple. Spiritual temple இல்லை. அப்போ அப்படின்னா என்ன பெரிய பிரச்சனையா? இல்லை, அவர் ஆவியாக இருக்கிறார்ல. நம்ம ஆவியில் போனால் தான் அதுக்கு ஏற்ற ஆலயமாக நம்ம மாற முடியும். We are not about to build a natural body or temple. We are here to provide a spiritual body that can accommodate the spiritual status of a spirit father. That's our mission. I don't know how to explain this to the current church. Because எல்லாமே சரீரபூர்வமாக பார்க்க மாற்றிட்டாங்க, எல்லாத்தையும் நேச்சுரலாக மாற்றிட்டாங்க. ஸோ அதான் நம்ம இதை மாற்றிக்கிருக்கோம். So her rival will provoke her bitterly to irritate her, because the Lord has closed the womb. It happened year after year. As often as she went up to the house of the Lord, she would provoke her. So she wept and would not eat. Then Elkanah, her husband, said to her, Hannah, why do you weep? And why do you not eat? And why is your heart sad? Am I not better to you than 10 sons? Now this shows the level of maturity. Actually, இந்த வார்த்தையை ஆனா கிட்ட சொன்னது யார் தெரியுமா? It was God who was speaking. That is the voice of God. Elkanah is a picture of the body of Christ. It's representing God. அவன் பேரில் எல்லாம் அடங்கியிருக்கு. அப்போ அவன் வாய்க்குள்ளேருந்து பேசினது, அந்த வார்த்தையை சொன்னது, Am I not better to you than 10 sons? எதை நீ தேடுற? ஏன் பிள்ளைக்கு தேடுற? ஏன் பிள்ளையை தேடுற? 10 பிள்ளைக்கு சமானம் நான் அப்படிங்கிற. You think Elkanah said that? Doesn't make sense. சொல்லலாம், ஒரு ஹஸ்பண்ட் சொல்லலாம். ஆனால் அப்படி சொன்னாலும் அந்த 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 மனைவியை நம்ம திருப்திப்படுத்த முடியாது. ஆனால் இது நல்லா தெரியும், இந்த வார்த்தை வந்து ஆண்டவர் சொல்கிறார். ஏன்னா அங்கேருந்து ஆண்டவர் Hannah என்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. Verse 9. Then Hannah rose after the word. You hear what happened? Then Hannah rose after eating and drinking in Shiloh. அந்த வார்த்தை என்ன ஆச்சுதையா? அவளை கம்ப்ளீட் பண்ணிச்சு. So there was a breakthrough when Elkanah said this word to Hannah. She opened. Something happened to her. Now Eli the priest was sitting on the seat by the doorpost of the temple of the Lord. Now very powerful angles and word இங்க இருக்கு. Eli the priest. Priestனா யாரு? Priestனா யாரு? Priestோட வேலை என்ன? Priestோட பொறுப்பு என்ன? Priest is a mediator, an advocate, or a middle person, or the gate between two dimensions. Priest சொன்னாக்கா, priestோட வேலை ஜனங்க சத்தத்தை கேட்கறது, கேட்டு ஜனங்கிட்ட ஆண்டவர்கிட்ட மண்டாடுறது, ஆண்டு சத்தத்தை கொண்டு வந்து ஜனங்க கிட்ட, ஜனங்க டைரெக்டாக கடவுள்கிட்ட போக முடியாது, கடவுள் டைரெக்டாக மனுஷன்கிட்ட போக முடியாது, நடுவில் ஆண்டு ஒரு ஆப்ரேஷன் கொண்டு வந்து வச்சாரு, அது பேர் ப்ரீஸ்ட். ஸோ
ப்ரீஸ்டோட ஆப்ரேஷன் மஸ்ட் பி வெரி கிளியர் தட் தே டோன்ட் லீவ் ஃபார் தெம் செல்ஃப். அவங்களோட ஆடையெல்லாம் பார்த்தாக்கா, ஆலயத்தில் இருக்கிற ப்ரீஸ்டோட ஆடையெல்லாம் பார்த்தா எதுவுமே அவங்கள கௌரவப்படுத்துகிற மாதிரி இருக்காது, அழகுக்காகவும் இருக்காது. அது எல்லாம் வந்து எல்லாமே என்ன காட்டணும்னாக்கா, நான் எனக்கு சொந்தம் இல்லை. I've been purchased by my master. I belong to my master. So you can take the word priest and do a search, right? எல்லாம் எழுதுங்க உட்காந்து, ப்ளீஸ் ஸ்டார்ட் ரைட்டிங். அப்போ தான் இந்த மெட்டீரியல்லாம் வந்து பாதிக்க வரக்கூடிய நாட்கள். நான் கொஞ்சம் தான் சொல்லிட்டு போகிறேன் உங்ககிட்ட, விளங்குதா? ஸோ where am I? 9. Now Eli the priest, circle the word priest. ப்ரீஸ்ட்ங்கிற வார்த்தை நீங்கள் பர்சனலாக திறந்து தேடி படிக்கணும். படிக்கக்குள்ளே என்ன ஆகும்னா, யூ கான்கர். பிகாஸ் certain point of time, in certain seasons, God will use us as priest to someone or something or even to a nation. ஏன்னா அவங்களுக்கு கடவுள்கிட்ட போகக்கூடிய தகுதி இல்லை. தகுதி இல்லாதனால ஆண்டவர் அந்த தகுதி படுத்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்காரு பூமியில். ஸோ ஜனங்க என்ன செய்யலாம்னாக்கா, அந்த ஆஃபீஸ்க்கு போகலாம். இந்த ஆஃபீஸ் பிகம்ஸ் அ மீடியேட்டர். பிகாஸ் எதை எப்படி பக்குவமாக கொண்டு போகணுமோ கொண்டு போவோம் தேவன் இடத்துல. அப்போ நான் ப்ரீஸ்ட் எப்படி இருக்கணும்னா, must know how to decode matters of God, the mind of God. ஸோ ஜனங்க அங்கேருந்து வராங்களா, வெகுளி ஜனங்க தேவன்கிட்ட எதை எப்படி, இன்றைக்கி அப்படி தான் இருக்குது சர்ச்சு. ஆண்டவரே என் வீடை கொடு, காடி கொடு, ஆண்டவரே என் பிள்ளையை படிக்க, என் புருஷன் நல்ல வேலை கொடு. இதெல்லாம் ஆண்டவர் கொண்டு போகிற விஷயமே இல்லை. மூளை வளர்ச்சி இல்லாதவங்க தான் அதை கொண்டு போவாங்க. நான் வெரி ஓப்பனாக சொல்கிறேன், எங்கே வேணாலும் சொல்லுங்கள் எல்லாத்தையும். ஏன்னா வேதத்தை ஒழுங்காக தியானிச்சிங்கன்னா அதை தான் செய்வாங்க. அன்றைக்கி வந்து ஒரு ஹிந்து பூசாரி, யங் மேன் இஸ் டீகோடிங் ஹிந்துயிசம் டிக்டாக்ல. இன்னும் வாட் இஸ் செய்யணும், ஆல் திஸ் திங் தட் யூ டூ இஸ் ஆல் நான்சென்ஸ்ன்னு சொல்லிட்டாரு. வேதத்தில் எங்கேயுமே இல்லைங்கிறார். ஹிந்துயிசம் இங்கே பூ சொல்லணும், அங்கே படத்து வீடு பூரா படத்தை மாட்டி வச்சுட்டு டேட்டி சொல்ல, இதெல்லாம் இல்லை, வேதத்திலே இல்லை சொல்லிட்டார். ஹிந்துயிசம் இல்லை. அவங்க சொந்த சுகத்துக்காக பில்டப் பண்ணிக்கிட்டாங்க அக்கார்டிங் டு தி அன்டெவலப்மெண்ட். இஸ்லாமில் இருக்கிறவங்களும் இன்றைக்கி அதை தெளிவாக வெளியே வந்துட்டு புது ஜெனரேஷன். certain things that we are doing doesn't make sense, so they change. Entire Islam world has changed. Now more intellectual, makes sense, doesn't make sense. பைபிளை திறங்க, கொண்டு வாங்க. முகமதோட அவங்களோட போதனைகளும் இயேசுவோட போதனையும் உள்ளே இருக்குது. ஏன் இயேசு போதனை கொண்டு வரலன்னு சொல்லி இன்னைக்கு இஸ்லாமில் வந்து இயேசுவோட போதனைகள் சேர்க்கப்பட்டுட்டு பேசுகிறாங்க. இன்னைக்கு டிக்டாக்ல நான் சொல்ல, ஸ்ட்ராங் குவாலிஃபைட் உஸ்தாத் முஸ்லிம்ஸ் பேசுகிறாங்க. இட்ஸ் குட் ஃபார் அஸ் த டீச்சிங்ஸ் ஆஃப் ஜீசஸ், நபி இயேசு. எல்லாம் டீகோட் ஆகுது, எல்லாம் பிரியுது. ஸோ இங்கே வந்து ஜனங்க ஒரு பாமர ஜனனா மூளையை பற்றி பேசுகிறேன். வயலில் வேலை செய்கிறவன்ட்ட போய் பேசுனீங்கன்னா மண், சேரு, சகுதி, மலை, அறுவடை, அவங்களுக்கு லாங்குவேஜில் வேற ஒன்றும் பார்க்க முடியாது. அவன் அனுபவத்தை பற்றி மட்டும் தான் அவனால் பேச முடியும். அந்த அனுபவத்திலேருந்து உன்னதமான கடவுளை சந்திக்க போக்கில் உன்னோட பாஷை அங்கே எடுபடாது. ஏன் எடுபடாது? ஆண்டவர் இல்லை எனக்கு நீ பேச புரியுதா, நான் கேட்கல, அப்படி சொல்ல மாட்டேன். ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு வேண்டிய சகல காரியத்தையும் கொடுத்துட்டாரு. என்னத்தை நீ எப்படி நீ வளர்ந்து புரிஞ்சு கேட்டுட்டு வரியோ அதன் பிறகுமா ஐ கேன் ஒர்க் வித் யூ இன் லைஃப். அதுக்கு தான் பூமியில் சபைகளை ஸ்தாபித்தது, ஊழியக்காரங்களை ஸ்தாபித்தது. இந்த ஜனங்கள்லாம் வந்து அந்த இடத்த ரினியூவல் ஆஃப் மைண்ட், அதான் ஞானஸ்தானம் கொடுக்குறோம். ஸோ இங்கேருந்து ஜனங்களோட காரியத்தை கேட்டுக்கிறவன், அதை தேவன்கிட்ட கொண்டு போகிறவன், தேவனோட சிந்தையில் இருக்கிற காரியங்களை ஜனங்க கிட்ட வந்து கொடுக்கலாம். ப்ளீஸ் கிளியரா? பட் தேர் இஸ் மோர் டு இட். ப்ளீஸ் கோ அண்ட் ரீட்.